தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்ட். அத்தியாயம் 13. பள்ளிக்கூடமும் அக்டோபரும். பகுதி 1. அந்நாட்களில் மதுவிலக்கு உண்டு. அதனால் பழுப்பு நிற அக்டோபர் எல் மது எப்படி இருக்கும் என அறிய எனக்கு வழியில்லாது போயிற்று. ஆனால் அம்மாதத்துக்கு சிறப்பு தரும் வேறு பல விஷயங்கள் இருந்தன. பள்ளிக்கூடத்தையும் மீண்டும் பாதரட்சை அணிவது பற்றியும் நான் குறிப்பிடவில்லை. ஏனெனில் அக்டோபர் வருவதற்குள் 6 மணி நேர சித்திரவதை நமக்கு பழகிவிடும். பாதங்களும் வேதனை தருவதை விட்டிருக்கும். அக்டோபர் என்பது எனக்கு எத்தனையோ விஷயங்கள் கொண்டது. சிப்பி புழுக்கள் மறுபடியும் வளமாகிவிடும். மரங்களில் இலைகள் போதுமானபடி உதிர்ந்துவிடும். எனவே அங்குள்ள அணில்களை நன்கு காண முடியும். பெரும் மீன்கள் வரத் தொடங்கும். முதல் உறைபனி தலை காட்டும். அதன் விளைவாக மாலை வேளைகளில் நெருப்பு இனிய உணர்வு தரும். அக்டோபர் வந்துவிட்டதென்றால் பறவைகளின் காலம் துவங்குவதற்கு அதிக நாள் இல்லை என்றே அர்த்தம். நன்றி அறிவிப்பு நாள் கொண்டாடி முடிந்தது என்றால் கிறிஸ்துமஸுக்கும் நாம் ஆயத்தம் செய்துவிட்டதாகவே கொள்ளலாம். அன்று இனிய ஒளி நிறைந்த சனிக்கிழமைகளில் ஒன்றாகும். மழை அன்று பெய்வதற்கு மறந்துவிட்டது. மழையை பற்றி பேசும்போது ஒரு விஷயம். பள்ளிக்கூடம் உள்ள 5 நாட்களிலும் சூரியன் தவறாது பிரகாசிப்பதையும், பையன் ஒருவன் படிப்பிலிருந்து விடுபட்டு சனிக்கிழமையின் போது கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் பயனுள்ள எதையாவது செய்யலாம் என்று திட்டமிட்டால் அன்றைக்கென்று மழை பொழிவதையும் நீர் கவனித்திருக்கிறீர்களா? எவ்வாறாயினும் அன்று ஒளி நிறைந்த அருமையான சனிக்கிழமைதான். அல்லது அந்நாள் பூராவும் அப்படி அமையும் என்று தோன்றியது. செக்க செவேரென மேலெழுந்த சூரியன் பொன்மயமாய் மாறி வந்தது. லேசான உறைபனி பழுப்பாகி வரும் புல்களின் மேல் வெண்மையாய் படிந்து நின்றது. மரங்களை அசைக்க சிறு மென்காற்று கூட இல்லை. தாத்தா காரை நிறுத்திவிட்டார். நாங்கள் மரக்கட்டை ரஸ்தாவில் நடந்தோம். எங்களுக்கு தெரிந்த பெரிய ஹிக்கரி மரத் தோப்பு நோக்கி சென்றோம். எங்களிடம் 22 கேஜி துப்பாக்கிகள் 2 இருந்தன. ஜேகே என்னும் நாயும் எங்களோடு வந்தது. கலப்பு ஜாதி அது. அதன் வளைந்த வால் மேல் நோக்கி சென்று தோள்பட்டை மீது படியும்படி தொங்கியது. அழுக்கு மஞ்சள் நிறம் பெற்ற அதற்கு நரிமுகம். அது வேட்டை நாய் போல் கத்துவதாக எவரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் மற்ற எல்லா நாய்களையும் விட ஜேகே சிறப்பாக செய்யக்கூடிய காரியம் ஒன்று உண்டு. மரத்திலோ அல்லது தரையிலோ கிடக்கும் கொட்டைகளை தின்றபடியோ ஒரு அணில் இருந்தால் ஜேகே அதை கண்டுவிடும். அதை பற்றி கோபம் கொண்ட பெண் ஒருத்தி சண்டையிடுவது போல மெலிந்து கீச் குரலில் எடுத்து சொல்லும். மோசமான வளர்ப்பின் சிறந்த தயாரிப்பான இதை சிறிது நேரம் ஒரு மரத்தில் கட்டி வைப்போம். எல்லா அணில்களும் மரத்திலேயே இருக்கின்றன. அவை தரைக்கு வரும் வரை நமக்கு நிபுண உதவி எதுவும் தேவையில்லை. அவை இருக்கும் நிலையிலேயே நாம் வேட்டையாடலாம். அவற்றை பார்ப்பதற்கு வசதியாக இலைகள் உதிர்ந்துள்ளன என்றே நினைக்கிறேன் என்று தாத்தா சொன்னார். நாங்கள் ஹிக்கரி தோப்பை அடைந்தோம். அது இடுகாடு மாதிரி அமைதி நிறைந்திருந்தது. அணில் வேட்டைக்கு அருமையான காலை நேரம். காற்றில் அவற்றை வேட்டையாடுவது கால விரயம்தான். அவை அதிகமாக நகருவதும் இல்லை, அதிகம் தின்பதும் இல்லை. அமைதியோடு இருக்கும் நாம் மெதுவாக நடந்து அந்த பெரிய ஹிக்கரி மரத்தடியில் அமர்ந்து என்ன நடக்கிறது என்று கவனிப்போம். உஷ் என்று தாத்தா மென்குரலில் பேசினார். மரத்தின் ஒரு பக்கம் தாத்தாவும் மறுபுறம் நானுமாக உட்கார்ந்தோம். தோப்பு முழுவதும் அணில்கள் பேசுவது கேட்டது. சிறு என்பது கிட்டத்தட்ட அவை எழுப்பும் ஒலியை ஒத்தது. அதே ஒலியை நமது வாயினுடைய பக்கவாட்டில் நாக்கை அசைப்பதன் மூலம் நாம் எழுப்ப முடியும். இக்காலை வேளையில் ஏராளமான செயல்கள் நிகழ்ந்தன. தோப்பு நெடுக்களும் அவை சத்தமிடுவதை கேட்க முடிந்தது. கொட்டைகளை கடித்தபோது அவற்றின் பற்களின் ஓசை எழுந்தது. பெரிய அணில் ஒன்று மரம் விட்டு மரம் தாவியதால் இலைகளின் சிறு சலசலப்பு அவ்வப்போது கேட்டது.
அது விட்டு சென்ற கிளை தாழ்ந்து எழுவது தெரிந்தது. என் பின்னே தரையில் சிறு ஒலியும் கிளிக் ஓசையும் கேட்டேன். தாத்தாதான் அணில்மொழி பேசினார் என அறிந்தேன். அவர் துப்பாக்கி சேப்டினால் கிளிக் என்னும் ஓசை எழுப்பினார். தான் கடிக்கும் கொட்டையின் அளவு பற்றி அணில் பெருமையடிப்பது போல அது ஒலித்தது. வெகு விரைவிலேயே எனக்கு சற்று தொலைவில் வலதுபுறத்தில் ஒரு மரத்தின் கிளைகளில் அசைவு ஏற்பட்டது. நான் சிலை மாதிரி அசையாதிருந்தேன். மேலும் கொஞ்சம் அசைவு நிகழ்ந்தது. பிறகு ஒரு கவடு அருகே ஒரு தலை நீண்டது. நான் தலையை மட்டுமே காண முடிந்தது. ஆனால் அது கருமையும் வெண்மையுமாய் மிளிர்ந்தது. அது நரி அணிலாகத்தான் இருக்க வேண்டும். மெதுமெதுவாக ஒரு வால் ஆடக்கண்டேன். பிறகு முதிர்ந்த நரி அணில் அடிமரத்தை சுற்றி வழுக்கி வந்தது. மரத்தோடு அப்பி தட்டையாக தென்பட்டது. அது மரத்தை நன்றாக சுற்றி அதன் முதுகுப்புறம் எனக்கு நேரே வரும் வரை காத்திருந்தேன். அது எதிர் திசையில் எட்டி பார்த்தது. நான் துப்பாக்கியை மிக மெதுவாக உயர்த்தினேன். அதன் முதுகில் தோள்களிடையே குறிப்பார்த்து சுட்டேன். குண்டு மந்த ஒளியுடன் தாக்கியது. அணிலார் ஒரு பாறாங்கல் போல கீழே விழுந்தார். தடாரென கீழே விழுந்த அது இருமுறை கால்களை உதறியது. செத்தது. கிழ அணிகள் கிடக்கட்டும். ஒரு மனிதனை கூட மென்மூக்குடைய 22 கேஜி துப்பாக்கி தோள்புறத்தில் தாக்குவதன் மூலம் நின்று நிதானிக்க செய்யும். அந்த அணில் பெரிய பூனை போல் தோன்றியது. அதன் மேல்புறம் நல்ல கருப்பு நிறம், இனிய கருமையும் வெண்மையும் கலந்த வால். நாம் பூனை அணில் என்று அழைக்கிற சாம்பல் நிற அணிலை விட அது மும்மடங்கு பெரியதாக இருந்தது. வெகு நேரம் செல்லவில்லை. அதற்குள் எனக்கு பின்னால் சலசலப்பு கேட்டது. பிறகு சற்று தாமதிப்பு. தாத்தாவின் சிறு துப்பாக்கி வெடித்தது. தரையில் ஏதோ விழுந்து ஓசை கேட்டது. அதனால் தாத்தாவின் குறிப்பார்க்கும் கண் இன்னும் நன்றாகவே உள்ளது என நான் தீர்மானித்தேன். தாத்தா அணில் ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தார். அணில்கள் பூனைகள் மாதிரி அந்த பெரிய ஹிக்கரி மரத்துக்கு வந்தன. நாங்களும் அவற்றை சுலபமாக கொன்றோம். முதலில் என் துப்பாக்கி ஸ்பிளாட் என்று சிற்றொலி எழுப்பும். குண்டு தாக்கியதும் டங் என்ற ஒலி தொடரும். அணில் கீழே வந்து விழுந்ததும் பிளம்ப் என்று கேட்கும். பெரும்பாலும் சாம்பல் நிற அணில்கள்தான். ஆயினும் மேலே 2 நரி அணில்கள் கிடைத்தன. வெண்மையும் சாம்பலும் கலந்தது ஒன்று. இன்னொன்று முதலாவது அணிலை விட கருப்பு. தாத்தாவின் துப்பாக்கியும் அடிக்கடி சுட்டது. 1 மணி நேரத்திற்குள்ளாக நாங்கள் 1 டஜனுக்கும் அதிகமாகவே சுட்டிருந்தோம். அவற்றை பொறுக்கிக் கொண்டு நகருவோம். இங்கு நமக்கு கிடைத்த நல்வரவை நாம் அழித்துவிட்டோம். உனக்கு எத்தனை கிடைத்தது என்று அவர் கேட்டார். 7. 3 நரியினம், 4 பூனைகள். உனக்கு 8 கிடைத்தன. ஆனால் ஒரே ஒரு நரிதான். கல்லால் அடித்து கொன்றக்கூடிய ஒன்றை நான் தப்ப விட்டேன். இந்த பீரங்கிக்கு பதில் என்னிடம் ஒரு கல் இருந்திருக்குமானால் அது தப்பிராது என்று தாத்தா சொன்னார். நான் 3 தப்ப விட்டேன். குதிக்கும் பொழுதே ஒன்றை நான் சுட முயன்றேன். மற்ற 2ஐயும் வெறும் கையாலேயே பிடித்திருக்கலாம். ஒரு அணில் மரத்தோடு ஒட்டியிருக்கையில் அல்லது உட்கார்ந்திருக்கும் போது அபாரமான இலக்காக தோன்றுகிறது இல்லையா என்றேன். எங்களிடம் 2 சாக்குகள் இருந்தன. நான் என் சாக்கில் எனது அணில்களை நிரப்பினேன். பிறகு தாத்தா தன் அணில்களை அழகாக அடுக்கியிருந்த இடத்துக்கு போய் அவற்றை எடுத்து என் அணில்களுக்கு மேலே போட்டேன். ஒரு சாக்கில் 15 அணில்கள் என்பது நிறையத்தான். நான் அந்த பையை தூக்கத்தான் முடிந்தது. என்னிடம் கொடு, நான் அதை இந்த தனிவான கவட்டில் தொங்க விடுகிறேன். நீ ஜாக்கியை அவிழ்த்துவிடு. ஒரு நாய்க்கு ஏமாற்றம் அளிப்பது நல்லதல்ல. துப்பாக்கி வெடிப்பதை அது கேட்டுக்கொண்டே நின்றது. ஒருவேளை இதற்குள் அது நானிட்டு செத்திருக்கவும் கூடும். இன்னும் ஏராளமான அணில்களை நாம் பயன்படுத்த முடியும். அண்டை வீட்டாரில் பாதி பேருக்கு நான் அணில் தருவதாக வாக்களித்தேன். சென்ற கணக்கெடுப்பின் போது ஏப்னார் மக்காய் 14 பிள்ளைகளை போஷித்ததாக வேண்டும் என்று தெரிந்தது. இவ்வருஷம் பருத்தியில் கூட வீவில் பூச்சி விழுந்து கெடுத்தது என்று தாத்தா கூறினார். நான் சிரித்தேன். சில சமயங்களில் தாத்தா மிகவும் இனியவராக விளங்கினார். ஏப்னார் மக்காய்
இஸ்பெட் ஆஸ் மாதிரி கருப்பானவர். சுளுக்குப்பாறை மாதிரி பெரிய வாய் அவருக்கு இருந்தது. கடைக்கு அருகில் ஏகப்பட்ட நிலத்தை அவர் பயிரிட்டு வந்தார். வேறெங்கேயும் விட அங்கு காடைகள் அதிகம். சுமார் 1 டஜன் கொழுத்த அணில்கள் அவர் குடும்பத்துக்கு போதுமான இறைச்சியாகும். அணில் தலைக்கு துவட்டலுக்கு வேண்டிய தலைகளும் கிடைக்கும். அணில்களின் உதவியால் மற்றும் ஒரு வருஷம் வேட்டையாடுவதற்கு எங்களுக்கு உரிமை கிட்டுவிடும். அந்நாட்களில் அணில்களை வேட்டையாடவும் ஒரு வரம்பு இருந்திருக்கலாம். எனக்கு நினைவில்லை. ஆனால் நாங்கள் அவற்றை அதிகம் கொன்றதில்லை. வேட்டையாடத் துவங்கினால் கடுமையாகவே தாக்கினோம். ஆகவே நான் என் தொப்பி மீது துப்பாக்கியை வைத்துவிட்டு ஜேக்கியை அழிக்கச் சென்றேன். அது ஏமாற்ற உணர்வு மிகுதியால் வலிப்பு கண்டு வாயில் நுரை கக்கி நின்றது. நாங்கள் தோப்புக்கு திரும்புகையில் அது என்னை கீழே தள்ளி விடுவது போல இழுத்தது. அதை விட்டுவிடு, அதோ தெரியும். ஓங்கி வளர ஓக் சிங்கப்பின் மரங்கள் இருக்கும் மேட்டுக்கு நாம் போவோம். எஞ்சிய அணில்கள் பூமி மீது காணப்படும். அது ஜேக்கியின் வேலை என்று தாத்தா கூறினார். ஜேக்கி சரியான திசையில் ஓடியது. மரத்தில் ஒரு அணிலை நிறுத்திவிட்டதை அது அறிவிப்பது சீக்கிரம் எங்கள் காதில் பட்டது. ஒரு சீவிங்கி புலியை அல்லது கரடியை மறித்துவிட்டது போல் அது வேகமாய் குரைத்தது. ஒரு ஓக் மரத்தின் கீழ் அது நின்றது என்றா சொன்னேன். அது என் கூரிய நரிமுகத்தை வான் நோக்கி உயர்த்தி தலை தெறிக்கும்படி கத்தியவாறு ஐரிஸ் சுழலாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. நீ அந்த பக்கம் கவனி, நான் இந்த பக்கம் பார்க்கிறேன். நம்மில் ஒருவர் விரைவிலேயே அதை கண்டுவிடுவோம் என்று தாத்தா சொன்னார். மரத்தில் நிலைத்த அணிலை சுடுவது மிக எளிது. அவற்றை கண்டுபிடிக்க தெரிந்து கொள்ள வேணும், அவ்வளவுதான். ஒரு மரத்துக்கு 2 பேர் தேவை. அடிமரத்தோடு அப்பிக்கொண்டோ கவடு ஒன்றில் உட்கார்ந்தோ அல்லது ஒரு கிளை மீது நீண்டு கிடந்தோ கவனிக்கிற அணில் தன் பக்கத்தில் உள்ள வேட்டைக்காரனை உணர்த்ததும் அங்கிருந்து விலகி நகரும். அப்பொழுதுதான் மறுபக்கம் நிற்பவன் அதை சுட வேண்டும். அடிமரத்தை சுற்றி எச்சரிக்கையோடு எட்டி பார்த்த ஒரு தலையை நான் வெகு சீக்கிரமே கண்டேன். சாம்பல் நிற உடல் ஒன்று தட்டையாய் ஒட்டியபடி என் பக்கமாக நகர்ந்தது. என் சிறு துப்பாக்கி ஒலித்தது மீண்டும். உடனே அது கீழே விழுந்தது. ஜேக்கி அருகே விரைந்தது. கழுத்தின் பின்புறம் கவ்வி அதை எடுத்தது. வேகமாய் திருகி அதன் கழுத்தை முறித்தது. பிறகு அதை தரையில் போட்டது. தன்னையே மெச்சிக்கொள்ளும் குறைப்பு ஒன்றை எழுப்பிவிட்டு விலகி ஓடியது. சுமார் 11 மணி வரை இப்படி நிகழ்ந்தது. மேலும் 2 டஜன் அணில்களை ஜேக்கி மடக்கியிருக்கும் என்று கருதுகிறேன். அவற்றில் பல பூனை இனம், 6-7 நரி இனமும் இருந்தன. இன்னொரு பையில் அவற்றை நிரப்பினோம். அது வெகு கனமாக இருந்ததால் அதன் விளிம்பில் உள்ள 2 துவாரங்களினுடைய தாத்தா ஒரு கம்பை சொருகினார். நாங்கள் இருவரும் அதை சுமந்தோம். ஏப்னார் வீட்டை நாங்கள் சேர்ந்ததும் சுத்தமான வெண்மணல் பரவிய முற்றத்தில் தாத்தா முதல் பையை கொட்டினார். ஏப்னரின் விசாலமான பிளம் கருப்பு முகம் பெரிய சிவப்பு முலாம்பழம் போல சிரிப்பால் வெடித்தது. ஐயா, இது நிச்சயமான அணில் வேட்டைதான். அந்த சாக்கிலே என்ன இருக்கிறது என்று ஏப்னார் கேட்டார். அணில்கள்தான். இந்த 15 உமக்கு என்று தாத்தா சொன்னார். முதலாளி ஐயா, இது வலுத்த சிநேகம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கறி சாப்பிட முடியும். நான் கணக்கெடுக்கிற போதெல்லாம் புதுசா ஒரு நபர் எங்களிடையே வந்திருப்பது போல் தோன்றுகிறது. பன்றி இறைச்சி விலையோ மிக உயர்ந்து விட்டது. நாம் ஒரு நல்ல காரியம் செய்வோம். அந்த சாக்கில் இருப்பதையும் 2 பேர் சுத்தம் செய்ய முடியாது. நான் எனது பெரிய பிள்ளைகளை அழைத்து அவற்றை இப்பவே இங்கேயே சுத்தப்படுத்த சொல்வேன். குழந்தைகளா, கேப்டனுக்கும் எனக்கும் உதவி செய்ய வாருங்கள் என்று ஏப்னார் சொன்னார். சகல அளவிலும் குழந்தைகள் சிறு வீட்டுக்குள்ளிருந்து ஓடி வந்தார்கள். ஏப்னார் உத்தரவிட்டார். உட்ரோவில்சன், நீ போய் கத்திகளை எடுத்து வா. ஹார்டின், நீ அம்மாவிடம் போய் நான் நெருப்பு மூட்ட சொன்னதாக சொல்லு. பன்றி சமைக்கும் பானையில தண்ணீரை கொதிக்க வைக்கட்டும். கேப்டன், நீங்க அதோ அந்த சிங்கரிபெரி மரத்துல சும்மா உட்கார்ந்துருங்கள்.
பிள்ளைகள் அணில்களை கவனிப்பார்கள். போன வாரம் நான் கண்டெடுத்த ஒரு சரக்கை நீங்கள் கொஞ்சம் ருசி பார்க்கலாம். கேப்டன், சிறிது ஸ்கூப்பங் ஒயினை விழுங்கி சின்ன கேப்டன் தன் தொண்டையை குளிர வைக்கலாம். என்ன சொல்கிறீர்கள்? அதைவிட சிறந்த யோசனை எதையும் தான் சொல்வதற்கில்லை என்று தாத்தா கூறினார். நாங்கள் நிழலில் அமர்ந்தோம். ஏப்னர் அரை காளான் ஜாடி நிறைய வெண்பானமும் அதே மாதிரி ஜாடியின் அரைவாசிக்கு கருப்பு பானகமும் கொண்டு வந்தான். வெண்பானம் கிணற்றிலிருந்து எடுத்து வந்த இனிய குளிர்நீர். கருமையான திரவத்தில் சக்தி அதிகமாக இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் தாத்தா அதை குடிக்கையில் கண்களை மூடிக்கொண்டார். அவர் உடல் முறுக்குற்றது. அவர் புறங்கையால் தன் மீசையை துடைத்தார். இவ்வருஷம் பறவைகள் எப்படி இருக்கின்றன ஏப்னர் என்று கேட்டார். இவ்வளவு காடைகளை நான் என் ஜென்மத்தில் பார்த்ததே இல்லை. பட்டணத்தான் ஒருவன் அன்றைக்கு அங்கு வந்து வேட்டையாடு உரிமைக்காக பணம் தர விரும்பினான். ஆனால் நான் பறவைகளை எல்லாம் எனது வெள்ளை உறவினருக்காக பாதுகாக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் என ஏப்னார் பதிலளித்தார். தாத்தா என்னை பார்த்து கண் சிமிட்டினார். எங்கள் 2 டஜன் அணில்களும் தோலிருத்தி குடல் நோக்கி கழுவி செம்மையாக சாக்கிலே வந்து சேருவதற்கு வெகு நேரம் பிடிக்கவில்லை. நாங்கள் போகலாம் என்று நினைக்கிறேன். ஏப்னர், ரொம்ப நன்றி, குட்பை என்று தாத்தா சொன்னார். ஏப்னர் குட்பை கூறினார். பிள்ளைகள் கைகளை ஆட்டினர். தாத்தா காரை மெதுவாக முற்றத்துக்கு வெளியே ஓட்டினார். என் பக்கம் திரும்பி மறுபடியும் கண் சிமிட்டினார். பூனையை கொல்வதற்கு நிறைய வெண்ணெயை திணித்து அதை சாகடிப்பதை விட வேறு பல வழிகளும் உண்டு என்றார். நான் சதா சாப்பாடு பற்றியே எழுதி கொண்டிருப்பதால் எனக்கு உணவில் அதிகமான பற்றுதல் உண்டு என்று நீங்கள் எல்லோரும் நினைப்பீர்கள் என நான் எண்ணுகிறேன். நான் குற்றவாளி என்று ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் பையன் ஒருவன் அதன் வயிற்றிலேதான் அதிகம் வாழ்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஞாயிற்றுக்கிழமை சாப்பாட்டுக்கு பிறகு படுத்து தூங்குவதை அத்தியாவசியம் ஆக்கும் அளவுக்கு திருப்திகரமாக சாப்பிட ஆசைப்படாத எவனையும் அவர் நம்புவதில்லை என்று தாத்தா ஒரு தடவை சொன்னார். விருந்தளிப்பவர் பெண்ணின் முந்தானியையும் சமையல்காரன் குல்லாவும் அணிந்து காட்சி தரும் திறந்தவெளி உல்லாச விருந்துகள் அந்நாட்களில் நிகழ்ந்ததில்லை. சமைக்கப்பெற்றனவையெல்லாம் அநேகமாக வீட்டினுள்ளேயே மெதுவாக எரியும் கட்டை அடுப்பின் மீது நிதானமாக சமையல் செய்யும் கருப்பு நாள் ஆன தீயினால் சமைக்கப்பட்டன. அவளோ யாரையும் சமையலறைக்குள் வரவிடுவதில்லை. ஆண்கள் சமையல் செய்ததில்லை, அல்லது நகரத்தில் பலரறிய ஆண்கள் சமையல் செய்வதில்லை. ஆயினும் மயிரடந்த முரடர்களுக்குள்ளே கூட சமையல்கார வேகம் பதுங்கியிருந்தது. பீச் பழம் போல் இனிமையாகவும் நடந்து கொள்ளாத ஒவ்வொருவரும் கிறிஸ்மஸின் போது காட்டில் அல்லது நீர் மீது ஏதாவது செயல்புரிய போய்விடுவர். நாட்டை விட்டு எங்கேயாவது போய் சில தினங்களை கழிப்பது என்பது கௌரவத்துக்குரிய விஷயமாக நிகழ்ந்தது. தென் பிராந்தியத்தில் எங்கள் பகுதியில் இவ்வழக்கத்தை இன்னும் அனுஷ்டிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மிகுந்த மன உல்லாசம் பெற்றுவிட்டனர். நான் முற்காலத்தில் சிப்பி புழுக்கள் பொறித்தது பற்றி குறிப்பிடுகிறேன். கிறிஸ்மஸ் மரம், ஹோலிபெரி, மிசில்டோ ஆகியவற்றைப் போலவே இந்த பொரியலும் விழா காலத்தில் ஒரு அம்சமாகும். இத்திறந்தவெளி சமையல் கேளிக்கையில் ஆண்களே சமையல் செய்தனர். பெண்கள் பழக்கேக்குகள் செய்வதற்கு மாவு தயாரிப்பதோடு சரி. பிறகு அவர்கள் விலகி அமர்ந்து ஒரு காலை தட்டி மிதித்து ஆண்களை ஆண்களாக விளங்கவிட்டு விடுவர். ஆண்கள் செய்யும் முதல் வேலை சிறு படகில் சென்று சிப்பி புழுக்களையும் இப்பிகளையும் சேகரிப்பதுதான். அந்த காட்டருகே கிடைத்த சிப்பிகள் மிக நேர்த்தியானவை. அவை பெரியன, சலவை சோப்பு கட்டி அளவு பெரியவை, நரை நிறத்தன, கோடுகள் பெற்றும் சுருங்கிய விளிம்புகளை சுற்றி வெண்மை படிந்தும் இருந்தன. இப்பிகள் டென்னிஸ் பந்துகள் அளவு பெரியதாய் ஓட்டின் வெளிப்புறத்தில் கருநீலமும் கருப்புமாய் உள்ளே பிளம் மஞ்சளில் கெட்டியான உருண்டைகளாய் திகழ்ந்தன.
சாம்பல் நிற நீரில் இருந்து சேற்றுடன் அவை கிடைத்தன. அவற்றை தெளிந்த நீரில் அமுக்கி சுழற்றி படகினில் போட்டதும் அவை இரத்தினங்கள் போல் மின்னின. கடலின் விளைவுகள் ஒழுங்கான சிப்பி கூடத்துக்கு எடுத்துச் செல்லப்படும். கூடம் என்பது ஒரு சாய்வு. அதன் கீழ் மர சட்டங்கள் மீது அமைந்து கரடு முரடான மேஜை ஒன்று. முகாம் ஆசனத்திலிருந்து ஜாமான்களின் பெட்டிகள் ஈராக எதுவாக வேணும் மதிக்கத்தகுந்த நாற்காலிகள் ஆகியவைதான். மண்ணெண்ணெய் விளக்குகள் ஒளி உதவின. கௌரவமான சிப்பிப்புழு பொறிக்கும் பணி எதுவும் பகல் வேளையில் நிகழ்வதில்லை என்பதை கூற மறந்துவிட்டேன். பகலில் குடிப்பது மரியாதையாக கருதப்படவில்லை. திருநாள் கொண்டாடுவோரில் கணிசமான பகுதியினர் சிப்பிகளையும் தானிய மதுவையும் பிரிக்க முடியாதவையாகவே மதித்தனர். ஈரம் படிந்த பாசி போதுமானதே. ஆனால் உண்மையான முதல் ரக சிப்பி சமைப்பவர் புதிதாக சேகரித்த கடல் பூண்டுகளிலே தனது சிப்பிகளை அவிப்பர். இன்றைய திறந்தவெளி சமையல் அடுப்பை ஒருவாறு ஒத்திருந்தது அக்கால அடுப்பும். 3 பக்கங்களில் கல் அல்லது காங்கிரீட், மேலே கனத்த தகரம் அல்லது முலாம் பூசிய இரும்பு. உலோகத் தகட்டின் கீழ் தீ மெதுவாக எரியும். கடல் பூண்டுகளில் பொதிந்த சிப்பிகள் விளிம்புகள் தளரும் வரை அவிக்கப்படும். அப்புறம் ஒரு கத்தியை சிப்பியின் ஜவ்வு கிழியாதபடி அதனுள் புகுத்துவது சாத்தியமாகும். அதன் மனம் இன்னும் தெளிவாக எனக்கு நினைவிருக்கிறது. சிப்பி பொரியல் உப்பள சதுப்போடு நெருங்கி பிணைந்துள்ளது. சதுப்பு மனம், மிருட்டில் பூண்டு வாசனை, கடலோர பைன் வாடை எல்லாம் பொரியல் ஆவியோடு கலந்து விளங்கும். இப்பி சூப்பு அல்லது ஆமை குழம்பு ஏதாவது ஒன்றுடன் நாம் திருப்தியுற வேணும் என்று எதிர்பார்க்கப்படும். ஒரே சமயத்தில் நமக்கு இரண்டும் கிடைக்காது. இப்பி சூப்பு வெகு எளிதானது. சூப்பில் பாலோ தக்காளியோ கிடையாது. இப்பி சாறு, இப்பிகள், ஐரிஷ் உருளைக்கிழங்கு துண்டுகள், வறுத்த முதுகு கொழுப்பு, வெங்காயம், உப்பு, மிளகு எல்லாம் கிடக்கும். இவை இளங்கொதியாய் கொதித்தது திவ்யமாய் இசைத்திருக்கும். சிப்பிப்புழுவை நினைத்ததும் நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையெனில் ஆசை அடங்காது. பெண்களில் ஒருத்திதான் பொதுவாக சூப்பு தயாரிப்பது வழக்கம். ஏனெனில் ஆண்கள் சிப்பிகளிலும் வெண்குடிவகை நிரம்பிய அரைக்காலான் பழச்சாடிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டிருப்பார்கள். சிப்பிகள் தான் முக்கிய திருப்பணி. சூப்பு உண்மையான விருந்துக்கும் நம் வயிற்றை தயார்படுத்தும் சாதனமே. இன்று சிப்பிகளை எப்படி தின்கிறார்களோ எனக்கு கவலையில்லை. அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. தாத்தா சில சமயங்களில் சொல்வது போல், நான் உமது அபிப்பிராயத்தை மதிக்கிறேன். ஆனால் உம்மை விட நான் நன்கு அறிந்தபோது அல்ல. இவ்விஷயத்தில் நான் அதிகம் அறிந்தவன். கனலும் தீக்கங்குகள் மீது கடல் பூண்டில் கிடந்து அவிந்து ஆவி புகை நெளிய விடும் சிப்பிகளை முதலாவதாக ஒரு பறையில் அள்ளி நமக்கு வலப்புறம் விரித்த கத்தியை கையில் பிடித்தபடி நிற்கும் நீக்ரோ சிறுவனிடம் கொடுக்க வேண்டும். நமக்கு முன்னால் கரடு முரடான பைன் மர மேஜை மேல் கொதிக்கும் உருக்கல் வெண்ணெய் நிரம்பிய ஒரு சட்டியும் அகலமான பெரிய காலில் தட்டும் இருக்கும். தொடு சுவைக்கும் தேவையான காடி குறுகிய கழுத்துடைய ஜாடியில் இருக்கும். உருண்ட சிறு செம்மிளகுகள் காரம் குன்றாது அதனுள்ளேயே கிடக்கும். ஜானி கேக்குகள், சோள ரொட்டிகள் முதலியன ஒரு தட்டு நிறைய நம் முன் இருக்கும். குடிவகையில் பிஓ பீர் போல் ருசிப்பதற்கு கருதப்படுவது கிடைக்கும். தொடங்கு என்று சாடை காட்டியதும் கருப்பு சிறுவன் சிப்பிகளை திறக்க ஆரம்பிக்கிறான். அவன் 1 டஜன் சிப்பிகளை திறக்கும் வரை காத்திருந்து அதன் பிறகே அவற்றை நாம் வெண்ணெயில் அமுக்கி எடுத்து மிளகு காடியில் தோய்த்து தட்டில் வைக்க வேண்டும். சிப்பி புழுவிலிருந்து வடியும் கொழுப்பு, வெண்ணெய், சதுப்பு சகதி ஆகியவற்றை துடைக்க வேண்டும்.
கேக்கின் பிசுக்கும் சோள ரொட்டியின் துண்டுகளும் இவற்றுடன் சேர்ந்துவிடும். என்ன இருந்தாலும் ஒட்டி கொண்டிருக்கும் சகதி எழுப்புகிற நறுமணத்துக்கு இணையானது வேறு எதுவுமே இல்லை. காற்று நம் முகத்தில் வீசுகிற போது நீரோரத்து ஓக் மரங்கள் அக்காற்றினால் நடுங்கும்போது கரோலினாவின் சதுப்பு எப்படி மணக்கும் என்பதை நன்கு அறிந்திருந்தால்தான் இது உமக்கு புரியும். பிறகு நாம் நம் விரல்களை நக்குகிறோம். முதல் 12 சிப்பிகளில் நாம் கவனம் செலுத்தியிருந்தா வேலைக்குள்ளாக இன்னொரு டஜன் சிப்பிகளை அச்சிறுவன் திறந்து வைக்காமல் போனால் குறைகிறோம் விதத்தில் அவனை நோக்குகிறோம். போதுமான அளவு சிப்பிகள் என்பது கிடையவே கிடையாது. கணிசமான அளவு சிப்பி புழுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் மனித வயிறு படைக்கப்பெறவே இல்லை. இதுதான் உண்மை என்று தாத்தா கூறுவது வழக்கம். நான் அதிகபட்சமாக தின்றது 4 டஜன்களாகும். ஒவ்வொன்றும் ஒரு கற்கண்டு கட்டி அளவு பெரியது. ஒருவன் தனது சிப்பிகளை தானே திறப்பதும் நிச்சயமாக சாத்தியமே. ஆனால் அவ்விதம் செய்யும்போது அதில் உள்ள ஒரு கவர்ச்சி போய்விடுகிறது. ஆவி கக்கும் கடல் பூண்டின் வாசனை, கடல், மரங்கள் ஆகியவற்றின் நன்மணம் நிதானமாக எரியும் தீயினால் தாக்குண்டு விருப்பமின்றி ஜவ்வுகளை தளரவிடும் சிப்பிப் புழுக்கள் பொறிப்படும் சுகந்தம் இவைகளைப் போலவே சின்ன பையனும் பொறியில் விருந்தின் ஒரு பகுதிதான். அவனை விளக்குவதானால் தூரத்து ஆந்தை அலறும் ஓசையும் அலைகளின் மந்தமான பூம் ஒளியும் கடலோர வெண்மணலின் ஈர வாடையையும் மணல் குன்றுகளிலிருந்து நீர் ஓரம் வரை வளர்ந்து கிடக்கும் கடல் ஓட்பயிரின் சலசலப்பையும் அகற்றிவிடலாமே. இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்போனால் 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, தனது சிப்பிகளை தானே திறப்பவன் வெண்ணெயில் தோய்ப்பதற்கு முந்தி 1 டஜனை திறந்தாக வேண்டும் என்று மன உறுதியோடு வேலை செய்ய முடிவதில்லை. மற்றொரு விஷயம், எந்த வெள்ளையர் மிக அதிகமான சிப்பிகளை தின்பார் என்று போட்டியிட்டு நீக்ரோ பயன்கள் தங்கள் இரவு நேர கூலியை பந்தயம் கூறுவதற்கு கிடைக்கும் வாய்ப்பை அவன் கெடுத்து விடுகிறான். தனக்காக சிப்பிகளை திறப்பதற்கு சிறுவனை ஏற்பாடு செய்கிற ஒருவன் தன்னையே சிப்பி புழுக்களாக மூழ்கடிக்க வேண்டியது அவசியம். இல்லையேல் அவனுடைய உதவியாளுக்கு ஏகப்பட்ட பணம் 50 சதங்கள் கூடும், நஷ்டமாகும். பையன்கள் ஒத்து பார்க்க சிப்பி ஓடுகளை சேமிப்பர். என் பசி மீது பந்தயம் கட்டியவர்கள் அபூர்வமாகவே பணம் இழந்தனர். சாப்பாட்டில் பிரியம் காட்டும் இந்நிகழ்ச்சி ஒருவித கலைநய அழகு இருந்தது. நெருப்பின் ஜுவாலை ஏற்கனவே சிவந்த சமையல்காரனின் முகங்களை மேலும் செம்மையாக்கியது. நீக்ரோ சிறுவர்களின் கருப்பு முகங்களில் வெள்ளை விழிகளிலும் மினுமினுத்தது. சாப்பிடுவோரின் விரல்களிலும் உதடுகள் மீதும் நெய்ப்பசையோடு பிரகாசித்தது. அரைகுறையான கூடாரத்தில் விபரீதமான நிழல்களை பரப்பி ஒளி வீசியது. காற்றில் அலைப்புரளும் கோணலான மரங்களைக் கொண்டு கோரமான நிழல்களை சித்தரித்தது. பொறியியல் விருந்துக்கு போகும் பாதை எப்பொழுதும் மினுமினுக்கும் சிப்பி ஓடுகளின் நொறுங்கல்களாலேயே பரவப்பட்டிருந்தது. அதுவே பொருத்தமாக தோன்றியது. அதன் பக்கங்களில் எலும்பு போல் வெளுத்த சிப்பி குவியல்கள் உயரமாக காட்சி அளித்தன. இதுதான் விடுமுறை நாளில் நிகழும் கூட்டுக்கல்வியின் திறந்தவெளி நிலைமையாகும். தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்க். அத்தியாயம் 13, பகுதி 2. ஆண்கள் அதிக அந்தரங்கமாகவும் ஒழுங்கற்ற முறையிலும் செய்யும் சமையல் வேலை 2-3 நாள் வேட்டை யாத்திரையின் போது நிகழும். வாத்துகளை அல்லது மான்களை வேட்டையாடச் செல்லும் பணக்காரர்கள் சிலர் தங்களோடு ஒரு சமையலாலையும் இட்டுச் சென்றனர். அக்காலத்தில் கரோலினா நீக்ரோவர்களிடையே ஒரு தொழில் நிலவியது. வேட்டைக்கு போகும் சமையல்காரன் தொழிலான அது அந்நாட்களில் இல்லை. அனுதாபத்துக்குரியது இது. அந்த சமையல்காரன் அவனை வேலைக்கு அமர்த்துகிறவர்களுக்கு சமமான நடத்தை உள்ளவனாகவே இருப்பான். அதாவது
காட்டில் இஷ்டம் போல் தெரியும். அருமையான வாய்ப்பேச்சை கேட்கவும் சந்தர்ப்பம் கிட்டுமானால் அவன் நிலையாக உழைக்கவே மாட்டான். பொதுவாக அவன் மிதமின்றியும் அடிக்கடியும் குடிப்பது வழக்கம். அதனால் அவன் வீட்டு சமையல்காரனாக தகுதியற்றவன் என மதிக்கப்பட்டான். அவர்களில் அநேகரை எனக்கு தெரியும். சிறையிலிருந்து வெளிவந்த ஒரு கொலைகாரன் அவர்களில் சிறந்தவன். அவன் எப்போதாவது எங்கள் குடும்பத்தில் வேலை செய்வது உண்டு. அவன் பெயர் போய்விட்டது. ஆனால் காட்டில் மாயாவியாக விளங்கினான் அவன். சில பாறைகளையும் ஒரு இருப்புச் சட்டியையும் வைத்து அவன் சில வேலைகள் செய்வான். ஓக் சுள்ளிகளையும் மனம் ஊட்டுவதற்காக ஹிக்கரி கட்டைகளையும் அடுப்பில் திணிப்பான். பிறகு சட்டியிலிருந்து கிடைக்கும் மான் இறைச்சியை துண்டுகள் நம் வாயில் நீர் ஊற வைக்கும். மான் இறைச்சி சமைப்பதற்கு கடினமானது. ரொம்ப பேர் அதை மென்மையாக்க அதையும் இதையும் ஊற்றி பதப்படுத்த ஜெல்லிகளையும் ஒயினையும் கொட்டி அதிக நேரம் செலவிடுவர். ஆனால் இந்த ஆசாமியோ அதை வெறுமனே நெருப்பின் மீது வைப்பான். பிறகு வெளியே தூக்குவான். சுட சுட அதை தட்டில் போடுவான். அது ஆறும் வரை பொறுத்திருக்க முடியாது நம்மால். ஆகவே நாம் நமது நாக்கை சுட்டுக்கொள்வோம். உண்ணி மாதிரி நிறைந்த வயிற்றோடு படுக்கச் செல்லும் நான் அதற்குள்ளாகவே மறுநாள் காலை ஆகாரம் பற்றி சிந்திக்க ஆரம்பித்திடுவேன். காலை ஆகாரத்துக்கு பொரித்த முட்டைகளில் செய்த விசேஷ தயாரிப்பு ஏதாவது இருக்கும். அவன் எப்பொழுதும் ஒரு இரும்பு கொப்பரையை சுமந்து செல்வான். ஒரு நாய் சாப்பிடும் எதையும் இரும்பு பொறிக்குஞ்சு சட்டி தவிர வேறு எதிலும் பொறிக்க முடியாது என அவன் சொன்னான். வேக வைத்த மான் ஈரலும் வெண்ணெய் தடவி வாட்டிய ரொட்டி துண்டுகளும் வழக்கமாக இருக்கும். எல்லோருக்கும் பசி அதிகம் இருந்தால் அணில் கறி துவட்டல் கிடைக்கலாம். ஹோ கேக்குகளும் அவன் செய்வான். சோளமாவு, தண்ணீர், உப்பு எல்லாவற்றையும் சேர்த்து சாம்பலில் சுட்டெடுப்பான். சாம்பலை தட்டிவிட்டு தின்றால் ஒவ்வொரு துண்டும் மிகுந்த பரவசமூட்டும். செங்கன் பன்றியின் கொழுப்பில் அல்லது முதுகு கரியால் சுவை பெற்ற பானத்தில் தோய்த்து தின்றால் நான் சிற்றுண்டி சாலையில் முட்டையை எந்த உருவத்திலும் விரும்பியதில்லை. ஆனால் காட்டில் பன்றி கொழுப்பில் பொரித்த முட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் வெள்ளை ஓரமெல்லாம் பெல்ஜியன் சருகை மாதிரி நேர்த்தியாய் பழுப்பு நிறம் பெற்று விளங்கும். அது மென்மையான பொருள். அத்துடன் பொரித்த பன்றி வயிறும் வெள்ளை சோள நொய்யுடன் சேர்க்கப்பட்டு கொழுப்பினால் மனம் ஏற்பட்டு கிடைத்தால் அஜீரணம் பயங்காட்டியபடி நின்றாலும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. பலர் போசம் தின்னமாட்டார்கள். அது எலி போல தோன்றுவதுதான் காரணம். ஆனால் எங்கள் சமையல்காரன் போசத்தை எடுத்து இனிய துண்டுகள் ஆக்கி கொஞ்சம் வெங்காயமும் சிறிது கேரட்டும் சேர்த்து ஆக்குவான். அதன் கிட்டே வரக்கூடிய எதையும் நான் பிரான்சில் பாரிஸில் கூட தின்றதில்லை. அது கொழுப்பாகவும் இருக்காது, மெலிந்தும் இருக்காது. இரண்டும் கலந்த ஒன்றாக விளங்கியது. காட்டில் சாப்பிடுவது பற்றி நினைத்து பார்க்கையில் காப்பி, சர்க்கரை, உப்பு பதார்த்தம் இவைகள் போக பிரதானமானது தானிய சர்பத்து அல்லது வெள்ளப்பாகு என்றே எனக்கு தோன்றுகிறது. மொச்சை கொட்டைகளை வெல்லம், வெங்காயம், பன்றி இறைச்சி எல்லாம் சேர்த்து மெதுவாக கொதிக்க வைத்தால் பிறகு அவை வெறும் பன்றிக்கறியும் மொச்சையும் அல்ல. இப்படி மெதுவாய் இனிப்பேற்றியதை ஒவ்வொன்றுக்கும், காப்பிக்கு, சூடான கேக்குகளுக்கு, மொச்சைகளுக்கு எல்லாம் பயன்படுத்தினோம். ஸ்பெகடி மீதுள்ள பதார்த்தத்தோடு கூட நாங்கள் அதை கலந்தோம். ஒரு வாத்தை அல்லது மீனை களிமண்ணில் பொதிந்து அது மண் வெடிக்கும் வரை மெதுவாக ஆக்கும் முறையை விட மோசமான விஷயங்கள் இருக்கின்றன. இவ்வாறு வெந்ததை அகற்றும்போது சிறகுகளும் செதில்களும் மண்ணோடு வந்துவிடும். புதிதாய் கொன்ற மானின் ஈரல் துண்டை பச்சை கம்பியில் குத்தி முகாம் நெருப்பில் காட்டி வேக வைப்பதை விட மோசமான வேறு விஷயங்களும் உள்ளன. இலைகள் ஊறி பழுப்பு நிறமும் சுவையும் பெற்ற ஓடை நீரை
வாணிப பொருளாக மாற்றும் வகையை இதுவரை எவரும் கண்டுவிடவில்லை. ஆனாலும் கறி குவியலில் தகர பாத்திரத்தில் காப்பி கொதிக்க வைப்பதற்கு அதை ஒத்த திரவம் நிச்சயமாக வேறில்லை. சந்தேகமில்லாமல் இவை எல்லாம் வெகு காலத்துக்கு முன் நடந்தவை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஞாபக சக்திக்கு கூட ஒரு வாயில் நீரூற செய்யும் தன்மைதான் அது. இளமையும் விஸ்கியாலையும் புகையிலையும் வாடிவிடாத உடலும் திறந்த வெளியில் வசிக்கும் உற்சாகமும் அதன் அம்சங்களே. இன்று அதை செய்தால் கூட அதன் சுவை என் நினைவில் உள்ளது போல நன்றாகவே, ஏன் அதைவிட சிறிது சிறப்பாக கூட இருப்பது எனக்கு புரியாத ஒரு விஷயமாகும். பாதுகாப்பு பற்றி உண்மையான அபிப்பிராயம் என் மூளையில் உதயமாவதற்கு தாத்தாதான் உதவினார். அது பற்றி அதிகம் பேசாமலே அவர் படிப்படியாக அவ்வறிவை எனக்கு புகட்டினார். அது விருத்தியடைய பல வருஷங்கள் பிடித்தன. ஆனால் ஒரு தினத்தில் சரத்கால ரோஜா செடி போல அது முழு தளர்ந்துவிட்டது. நமது வேட்டைக்கு உரியவனவற்றை நிலையாக பாதுகாப்பதில் பல விஷயங்கள் கலந்துள்ளன. ஒரு கோடீஸ்வரனால கூட விலைக்கு வாங்க முடியாத சில விஷயங்களும் நட்பு, கூட்டுறவு போன்றவை உண்டு. அநேக பையன்களைப் போலவே நானும் நரமாமிச பாஷினி மாதிரி இரத்தவெறி பிடித்து அலைந்தேன். நான் 6 வயதாக இருந்தபோது எனது முதல் துப்பாக்கி எனக்கு கிடைத்தது. ராபின்கள், நீல பறவைகள், பூனைக்குருவிகள், மழை காகங்கள் எல்லாம் எனது தாக்குதலை ஏற்றன. இங்கிலீஷ் ஊர்க்குருவிகள் முதல் அடுத்த வீட்டு பூனை ஈராக ஒவ்வொன்றையும் நான் சுட்டேன். நாங்கள் செய்வதற்கு சிறந்தது எதுவும் இல்லாதபோது என் உறவினன் ராயும் நானும் காட்டினுள் சென்று இந்தியர்களாக நடித்து பதுங்கி நின்று ஒருவரை ஒருவர் சுட்டு விளையாடுவோம். ஏன் எங்களில் ஒருவர் தன் கண் ஒன்றை இழக்கவில்லை என்பது எனக்கு என்றுமே வியப்புக்குரிய விஷயமாகும். பெரிய துடுக்கான கிழட்டு பரிகாச பறவை ஒன்று எங்கள் வீட்டருகே நின்று மக்னோலியா மரத்தில் வசித்தது. அது இரவில் வெகுநேரம் வரை நிலாவில் அமர்ந்து பாடுவது வழக்கம். சனிக்கிழமை இரவில் சம்பளம் பெற்ற மீனவன் போல் அதுவும் இசை ஒலி சிதறும். என் பாட்டியின் செல்ல பறவை அது. ஆகவே ஒரு நாள் என் துப்பாக்கியான டெய்ஸியை எடுத்து பாடும் தொழிலிலிருந்து அப்பறவையை அகற்றிவிட்ட போது தாத்தா என் கால் சட்டையை நீக்கி எனது பின்புறத்தில் வெகுவாக வளையும் ஒரு மிலாரினால் அடித்தார். என் மீது அவர் கை பிரயோகிக்கப்பட்ட ஒரு சில சந்தர்ப்பங்களில் அதுவும் ஒன்று. அது என் உள்ளத்தில் ஆழ பதிந்தது. எனது அலறல் குறைந்ததும் தாத்தா சொன்னார், மனிதன் கை வகுத்துள்ள ஆட்டத்தில் எல்லாம் மிக மேன்மையானது வேட்டையாகும். விவிலிய காலத்தில் கூட வல்லமை மிக்க வேட்டையாளர் இருந்தனர். மனிதர் வாழ்ந்த குகைகளில் எல்லாம் குடும்பத் தலைவன் வீட்டுக்கு இழுத்து வந்த நானாவித வேட்டை பிராணிகளின் சித்திரங்கள் நிறைந்துள்ளன. நீ சாப்பிடுவதற்காக வேட்டையாடினால், உல்லாசத்துக்காக நேர்த்தியானது எதற்காகவாது வேட்டையாடினால் உனக்கு பெருமை தரக்கூடியது. அந்த நாளின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உன் நினைவில் நிறுத்தக்கூடியது. எதையாவது கண்டு சுட்டால் அது நல்லதாகும். நான் மிகுதியும் வெறுக்கும் ஒன்று உண்டு எனில் அது கொலையாளிதான். தன் கண்ணில் படுகிற ஒவ்வொன்றையும் சுட்டு தள்ளுகிற இரத்தவெறி பிடித்த மடையன்தான். மரணத்துக்காக மட்டுமே மரணத்தில் இன்பம் காண்கிற ஒருவன் உள்ளத்தில் எங்கோ கோளாறு உடையவனே ஆவான். அவன் பிற்காலத்தை இதை நிரூபிக்கும் விதத்தில் செயல் புரிவதை நாம் காணலாம். எல்லா சிறுவர்களும் மேஜைகளை கத்தியால் செதுக்கவும், ஜன்னல் கண்ணாடிகளை நொறுக்கவும், பரிகாச பறவைகளை கொல்லவும் ஆசை கொள்ளும்போது இதன் முதல் அவஸ்தையை அனுபவிக்கிறார்கள் என நான் உணர்கிறேன். ஆனால் நீ அதிலிருந்து விடுபட்டு வளரும்படி நான் கவனிப்பேன். இல்லையெனில் உனது பின்பக்கத்தில் கடைசி துணுக்கு தோலை கூட உரித்து எடுத்துடுவேன். இன்றிரவு நீ படிக்கச் சென்றதும் விழித்திருந்து அதை பற்றி எண்ணிப்பார். வெகு அழகாக பாடிய பரிகாச பறவை, உன் பாட்டி நேசித்தது பற்றி எண்ணு.
பிறகு பூனை கூட விரும்பாத அசிங்கமான சிறகுகளின் சிறு குவியல் பற்றி நினை. அப்புறம் நீ சுட கற்றுக்கொள்வதற்கென்று உனக்கு கிறிஸ்மஸ் பரிசாக கிடைத்த இந்த அழகிய சிறு துப்பாக்கியை பற்றியும், அது மீண்டும் உன்னிடம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றும் நினைத்துப்பார். இதை சொல்லிவிட்டு தாத்தா சிறிய டெய்சியை எடுத்து தன் முழங்கால் மீது வைத்து முறித்தார். பரிகாச பறவையின் உடலை அவர் வீசியிருந்த புதருக்குள்ளேயே அதையும் விட்டெறிந்தார். அதுதான் முதல் பாடம். எனது முதலாவது சுடு துப்பாக்கியை அடைவதற்கு முன் நான் மிகுந்த மனவேதனை அனுபவித்தேன். காடைகளை சுட கற்றுக்கொள்வதற்காக தாத்தா என்னை வெளியே அழைத்துச் சென்றபோது ஒரு பறவை கூட்டத்தில் அடுத்த வருஷமும் அதற்கு அடுத்த வருஷமும் சுடுவதற்காக போதுமான காடைகள் மிஞ்சியிருக்கும்படியாக இப்பொழுது ஒருவன் எத்தனை பறவைகளை சுடலாம் என்பது பற்றி விதியையும் எனக்கு படிப்பிப்பதில் அவர் அதிக நேரம் செலவு செய்தார். பறவைகள் நன்கு சிதறி கிடப்பதைக் கண்டதும் பெரும்பாலான சிறுவர்களுக்கு ஏற்படுவது போலவே என் எண்ணமும் அமைந்தது. நாய்கள் சுட்டிக்காட்டும் வரை அனைத்தையும் சுட வேண்டியது என்றுதான். ஆயினும் அவர் பாடம் எனக்கு நன்கு பதிந்தது. ஏனெனில் அக்காடைகளும் தாத்தாவும் நீண்ட காலமாக நண்பர்கள். அவர் நாய்களை அவற்றிடையில்தான் பழகினார். வசந்த காலத்தில் வெளிப்பட்ட புதிய பறவை ஈராக எல்லாவற்றையும் அவர் அறிவார். மேலும் அவர் எனது சின்ன டெய்சியை முறித்து போட்டது போல என் 22 கேஜி துப்பாக்கியை உடைப்பதையும் நான் விரும்பவில்லை. காட்டில் அவர் எனது இடைவிடாத கூட்டாளியாக விளங்கியதால் நான் ஆசைப்பட்டிருந்தால் கூட அவரை ஏமாற்றிருக்க முடியாது. நாங்கள் ஒரு சில வருஷங்கள் வேட்டையாடிய பிறகுதான் அந்த பிராந்தியம் முழுவதிலும் வேட்டையாடும் விசேஷ உரிமை எங்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்ற உண்மை எனக்கு உதயமாயிற்று. பலத்த பாதுகாப்புக்கு உட்பட்டது என்ற நிலத்தில் கூட நாங்கள் சுட்டோம். ஆனால் சொந்தக்காரர்களின் அனுமதியோடுதான் சுட்டோம். பின்புற தோட்டத்தில் நின்ற வெள்ளை அல்லது கருப்பு விவசாயியிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டுதான் நாங்கள் எப்பவும் எங்கள் வேட்டையை தொடங்குகிறோம். தகர வாளியிலிருந்து மிகவும் குளிர்ந்த கிணற்று நீரை வயிறு குளிர குடிப்பதும் உண்டு. கனைத்து திரும்புகையில் வேட்டை அடைந்து உள்ளே போய் விவசாயின் நெருப்பில் எங்கள் கை கால்களை காட்டி சூடு பெறுவோம். நாங்கள் காரில் ஏறுவதற்கு முன்னர் தாத்தா ஒரு கிளாஸ் ஒயின் குடிப்பார். நானும் சிறிதும் சுவைப்பேன். கை நிறைய தின்பண்டம் ஏதாவது கிடைக்கும். வெள்ளையருக்கும் கருப்பருக்கும் பொதுவானதுதான் இது. கருப்பு இனத்தவர் நிலத்தின் சொந்தக்காரர்கள், வெறும் பயிரிடுவோர் அல்லர். தங்கள் நில விஷயத்தில் அவர்களுக்கு மிகுந்த பெருமை. பலகைகள் அல்லது மரக்கட்டைகளாலான சிறு குடிசைகள் எத்தனையினுள்ளும் நான் போனேன் என்று எனக்கு தெரியாது. இறைந்து கொண்டிருக்கும் பயன் விறகு தீவிடும் முழுவதும் வெளிச்சம் காட்டும். முற்றத்தில் சிறு குழந்தைகளும் மஞ்சள் நிற நாய்களும் கிடக்கும். எவளாவது ஒரு கிழவி எப்பொழுதும் இரும்பு சட்டியில் எதையாவது செய்து கொண்டே இருப்பாள். பன்றிக்கு வெந்நீர் ஊற்றுவது, துணிகள் வெளுப்பது என்று எப்பவும் வேலை செய்தபடி இருப்பாள். கதகதப்பு பெற நாங்கள் உள்ளே செல்லும்போது வீடு சதா சீராகவும் சுத்தமாகவும் காணப்படும். பத்திரிகைகளிலிருந்து வெட்டப்பட்ட வர்ணத்தாள்கள், காலண்டர்கள், சில சமயங்களில் வெறும் பத்திரிகை காகிதம் மட்டும் சுவர்களை அழகு செய்தன. வெளிப்புறத்தில் வெண்மணல் முற்றம் எப்பொழுதும் சுத்தமாக பெருக்கப்பட்டிருக்கும். அணில் தலை துவட்டல், போசம், இனிப்பு பதார்த்தம் ஆகியவற்றின் சுவையை நான் முதலாக உணர்ந்தது நீக்ரோவர் குடிசை ஒன்றில்தான். மொறுமொறுவென்று பொரிக்கப்பட்ட முதுகுக்கரியின் ருசியையும் இன்னும் நான் விரும்புகிறேன். இனிய பிரெஞ்சு கறி வகைகளை விட முயல் துவட்டல் தான் மிக இனிமையாக எனக்கு ருசிக்கிறது. பெரியவர்களை அத்தை மாமா என்றும் நடுத்தரமானவர்களை அவர்களது பெயரை சொல்லியும் நான் அழைத்தேன். அவர்கள் தாத்தாவை கேப்டன் என்றும் என்னை இளைய கேப்டன் அல்லது மிஸ்டர் பாபி என்றும் அழைத்தார்கள். விசேஷ அடிமைத்தனம் எதுவும் அங்கு கிடையாது.
தாத்தா எப்பவும் சிரித்து தமாஷ் பண்ணினார். அவர்கள் சதா என்னை கேலி செய்தனர். குடி டப்பா, ஸ்கவுட் கோடரி, எண்ணளவு உயர் மிகுந்த ஒரு துப்பாக்கி ஆகியவற்றை எல்லோரும் சுமப்பது வழக்கம். நரையும் கூணலும் பெற்றிருந்த கிழ அத்தை சில சமயம் சொல்லுவாள், கேப்டன், அன்றைக்கே பட்டணத்து அந்நியன் ஒருவன் பறவை பிடிக்கும் நாய்களோடு வந்தான். என்னிடம் வந்து என் தோட்டத்தில் பறவைகள் அகப்படுமா என்று கேட்டான். கிடையாது ஐயா. சென்ற வசந்த காலத்தில் பெரும் மழை பெய்ததிலிருந்து இங்கே ஒரு பறவை கூட இல்லை. எல்லாம் மழையில் மூழ்கி செத்துப்போயின. மேலும் இந்த இடம் காவலுக்கு உட்பட்டது. எங்கள் பன்றிகளை எல்லாம் காட்டாமலேயே காட்டில் தெரிய விட்டிருக்கிறோம் என்று நான் சொன்னேன். வழியோடு போகும் அந்நியன் எவனுக்கும் உங்கள் பறவைகளை சுட்டுக்கொள்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். இது எனக்கு தெரியும். அதனால் நான் அவனை அனுப்பிவிட்டேன். பிளாரன்ஸ் அத்தையின் சிறிய பண்ணையை சுற்றிலும் பொது நிலத்தில் காடை கூட்டங்கள் மிகுதியாக இருந்தன. அதனால் பறவைகள் அவள் தோட்டத்திற்குள் வராது தடுப்பதற்காக அவள் வேலி அமைக்க வேண்டியதாயிற்று. ஆனால் மரம் வெட்டுவதற்குரிய குத்தகை காட்டுக்கும் சதுப்பு நிலத்துக்கும் அவள் தோட்டம் வழியாகத்தான் போக வேண்டும். அந்நியரான வெள்ளையரை கண்டால் உக்கிரமாக குறைக்கும் நாய்கள் புடைசூழ இருந்த அவள் வெகு மூர்க்கமாக காட்சியளிக்க முடிந்தது. அல்லது 6 அடி 4 அங்குல உயரமுள்ள பெரிய ஏப்னர் மாக்காயை காணச் செல்வோம். அவருக்கு நிறைய குழந்தைகள் உண்டு. அவர் பல்லிரு எல்லாம் தெரிய கோரமாக சிரித்தபடி சொல்லுவார், கேப்டன், பழைய சர்ச் அருகே உள்ள பறவை கூட்டத்தை விட்டு விலகியே போங்கள். அங்கே ஒரு மந்தை நரி பதுங்கியிருக்கிறது. உங்கள் காடைகளையும் என் கோழி குஞ்சுகளையும் தின்று வருகின்றன. அதனால அங்கு நான் பயன் இலைகளை விட நெருக்கமாக கண்ணிகள் வைத்திருக்கிறேன். அவற்றில் உங்கள் நாய்களில் ஏதாவது சிக்கிவிடக்கூடும். ஆனால் அன்றைக்கு அந்த பழைய இடுகாட்டுக்கு அப்பால், இடுகாட்டுக்கும் பழைய மரத்தூள் குவியல்களுக்கும் இடையே நான் கொஞ்சம் விறகு சேகரித்து கொண்டிருந்த போது ஒரு பறவை கூட்டத்தை கண்டேன். மிகவும் பெரிய கும்பல். எல்லாம் புதிய பறவைகள். முன்பு அவை ரஸ்தாவுக்கு இந்த பக்கத்தில் மரவெட்டு நடைபெறுகிற இடத்தில் இருந்திருக்கும். இப்பொழுது சந்தடி பொறுக்க மாட்டாமல் நம்மோடு வசிக்க வந்திருக்கலாம். கொஞ்சம் பருங்கள், இந்த வேலையை முடித்துவிட்டு நானே வந்து அதை காட்டுகிறேன் என்றார். நாங்கள் ஷெரிப் நாக்ஸ் பண்ணையிலையோ அல்லது துணிவெலுக்கும் மேரி மில்லட் அத்தை நிலத்திலேயோ எங்கு வேட்டையாடினோம் சரி, பறவைகளை கண்டுபிடிப்பதில் காலவிரயம் செய்ததில்லை. பறவைகள் இங்கே இல்லாவிட்டால் அங்கே இருந்தன. அவை அங்கு இல்லையெனில் அங்கு இருந்தாக வேண்டும். வருஷா வருஷம் அவற்றை நாங்கள் கண்டோம். பட்டாணி வயல் பறவைகள், சதுப்பு நில பறவைகள், காட்டு பறவைகள் எல்லாம் இருந்தன. பைன்மர விளைச்சலை தின்ன அவை சிறிது சுற்றி திரிந்தன. ஆயினும் வழக்கமானவை அவை. ஓங்கி வளராத ஓக் மரத்தோப்பு, மரத்துள் குவியல், கசப்பு பெரி புதர், காய்ந்த கிளைகள் இவற்றில் எதன் அருகிலாவதுதான் வசித்தன. இன்னும் ஒன்று, எங்களுக்கு வேட்டையாட மாகாணம் முழுவதும் பெரிய மாகாணம் அது இருந்தது. ஒரே ஒரு பெரிய பண்ணை தான் விலக்கானது. மற்றவை எல்லாம் தாத்தாவுக்கும் எனக்கும் பிரத்யேக வேட்டை நிலம்தான். இவ்வளவு அதிகமான வேட்டை நிலத்தை ஒரு கோடீஸ்வரன் கூட பெற்றிருக்க முடியாது என்னும் விஷயம் ஒரு நாள் திடீரென்று எனக்கு பட்டது. அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஆமாம், அதற்கு பல காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, அந்நாட்களில் நாட்டு மக்கள் காடைகளிடம் சிரத்தை காட்டவில்லை. அவை சோள பயிர்களை பாழ்படுத்துவதை அவர்கள் கண்டுவிட்டால் அந்த கூட்டம் பூராவையும் ஒழித்து விடுவார்கள். கஷ்டகாலமாக இருந்து வயிறு காய்ந்தால் சில பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பார்கள். மற்றபடி அவர்கள் வெண்ணிற காடைகள் விஷயத்தில் அக்கறை கொண்டதே இல்லை. அவை உயிர் வாழ்வதற்கு வேண்டிய உதவி எதுவும் செய்வதும் இல்லை. சில பேர் அவற்றை கூட்ட கூட்டமாக கொன்று தள்ளியதை அவர்கள் தடுத்ததும் இல்லை. அக்காலத்தில் லாபத்துக்காக சுடுவோர் பலர் இருந்தனர். அவர்கள் ஒரு பறவை கூட்டத்தை பறவைகள் துடைப்பம் புல்களுக்கு இடையே வசமாக சிதறியிருந்தால் ஒரே நாளில் கொன்று தீர்த்து விடுவர்.
தாத்தா எப்பொழுதும் வெகுவாக சுற்றி திரிபவர்தான். அம்மாகாணத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவரை அறிவர். தானிய தீவன மண்டி ஒன்றில் அவருக்கு தொடர்பு இருந்தது. அதனால் அவர் பலருக்கும் கடன் கொடுக்கும் நிலையில் இருந்தார். கஷ்ட காலத்தில் அநேக ஜனங்கள் கடனில்தான் பயிரிட்டார்கள். கடன் வாங்கிய தங்கள் பசுக்களை போஷித்தார்கள். சேமிப்பு தானியங்களை கூட கடனில்தான் பெற்றார்கள். $1, $2 சில்லறை கடனுக்கும் அவர்கள் தாத்தாவை நம்பியிருந்தனர். கிறிஸ்துமஸ் சமயத்தில் கார் நிறைய ஆரஞ்சு பழங்களும் கற்கண்டு கட்டிகளும் வைத்துக்கொண்டு அவர் ஊர் சுற்றுவது வழக்கம். மூலஸ்தான தொடர்பு என்று ஒன்று சொல்லப்படுகிறதே, அதை அவர் அன்றே கொண்டிருந்தார். கும்பலாக சேர்ந்து திரிந்து அந்தி வேளையில் சோக ஒலியோடு ஒன்றை ஒன்று அழைக்கிற புள்ளிகளிடையே சிறு காடைகளை பற்றி அவர் அதிக உயர்வாக எண்ணுகிறார் என்ற கருத்தை தாத்தா தன் நண்பர்களிடையே பரப்பத் தொடங்கும் போதே செயலில் ஈடுபடுவார். சதுப்பருகே கொஞ்சம் கருங்கண் பட்டாணி பயிர் செய்தால் நல்லது என்று அவர் ஒரு விவசாயியிடம் கூறுவார். அறுவடையின் போது இங்கு அல்லது அங்கே கொஞ்சம் பயிர்களை விட்டு வைக்கும்படி இன்னொருவரிடம் தெரிவிப்பார். அல்லது மேற்கு பக்கத்தில் உள்ள துடைப்பம் புல் வயலை அவ்வருஷம் அவனுக்கு அவசியமாக தேவைப்படாவிட்டால் உழாமலே போட்டிருக்கும்படி அறிவிப்பார். சாதுவான பூனை வெறி பிடித்து அலையும்போது யார் அதை கொன்று அதன் வாளை கொண்டு வந்தாலும் ஒரு பூனைக்கு 2 துப்பாக்கி குண்டுகள் தருவதாக அவர் கூறுவார். ராஜாளிகள், நரிகள் மற்றுமுள்ள நாசக்கார ஜந்துக்கள் பற்றியும் இவ்விதம் சொல்வார். பறவைகள் கூட்டங்கள் அடிக்கடி எங்கே வந்து சேருகின்றன என்பதை கவனித்து வைக்கும்படியும் அவ்விதம் செய்தால் அவற்றை எங்கே தேடுவது என்று தான் அறியலாம் என்றும் அவர் ஜனங்களிடம் தெரிவித்தார். பதிலுக்கு அவர் வேட்டை சாரணம் போல் நடந்து கொண்டார். தவறிய பன்றிகளையும் தனியாக சென்று ஆடு மாடுகளையும் பிடித்து கொடுத்தார். பைன்மர காட்டில் பற்றும் நெருப்பின் பரம விரோதி அவர். ராக்கூன் அல்லது போசம் எப்பொழுது எதிர்படினும் மரத்திலிருந்து அதை சுட்டு எடுத்து அருகில் உள்ள குடும்பத்தாருக்கு கொண்டு தருவார். பெரியவர்களுக்கு கொடுப்பதுக்கென்று அவர் தன் வேட்டை அங்கிப்பையில் சில பொடி டப்பிகளையும் துண்டு புகையலையும் வைத்திருப்பது வழக்கம். நல்லதையா, அதன் விளைவு என்ன? சுற்று வட்டாரத்தில் மிக சிறந்த வேட்டை நிலம் எங்களுக்கு கிடைத்தது. அது எங்களுக்கு சொந்தமான விளங்கியது. நெடுக்கிலும் எங்களுக்கு நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் எங்கள் வேட்டை பிராணிகளை கண்காணித்தனர். காட்டு தீயை அவித்தனர். பறவைகளின் தீனிக்காக கொஞ்சம் அதிகமாக பயிரிட்டனர். நாங்கள் கதகதப்பு பெற நெருப்பும் குடிக்க தண்ணீரும், பசியோடிருந்தால் சாப்பிடுவதற்கு பானையில் உள்ளதெல்லாம் கிடைத்தன. வெகு காலத்துக்கு பிறகு உயிர்களை பாதுகாப்பது பற்றி நான் படித்தேன். ஆனா தாத்தா ரொம்ப காலத்துக்கு முன்னரே அதை அனுஷ்டித்ததாக எனக்கு தோன்றியது. ஆனால் ஒரு விஷயம், காட்டு வளத்தை கண்ட டாம், டிக், ஹெரிகளோடு பங்கு போடுவதை அவர் ஆதரித்ததில்லை. அவருடைய நண்பர்களும் நானும் தான் அவர் நம்பிக்கை உரியவர்கள். ஏனெனில் அவர் எங்களை கட்டுப்படுத்த முடிந்தது. அப்பறவைகள் அவருடைய பறவைகள். போற்ற தெரியாமல் அவற்றை அடியோடு சுட்டு ஒழிக்கும் குறுகிய கால கொலைகாரர்களுக்கு சொந்தமில்லை என்று தாத்தா கருதினார். இன்று சுடுவதற்கு நல்ல வாய்ப்புகளை தேடி நான் திரிகிற போதெல்லாம் அவர் எல்லா விதத்திலும் சரியான கருத்து கொண்டிருந்தார் என்ற நினைப்பு எனக்கு அதிகம் ஏற்படுகிறது. தாத்தாவும்